ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாம் ட்ரெஷர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் நிறையா இருந்ததுனால என்னால் வீடியோஸ் கண்டினியூஸாக போட முடியல. பட் இதுக்கப்புறம் எல்லா வீடியோஸும் கண்டினியூஸாக போடுவேன். ஸோ அதனால் எப்பயும் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டை இதுக்கப்புறம் கொடுக்குற வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. இப்போ பார்த்திங்கன்னா நாளைக்கு புயல் வரப்போகுது. 29 நாளைக்கு புயல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கடலூர் எல்லாமே லீவ் விட்டாச்சு. ஸ்கூல் காலேஜஸ் லீவ் விட்டாச்சு. நாளைக்கு எப்படி வரப்போகுது, என்ன வரப்போகுதுன்னு தெரியல. இப்பயே பயங்கரமாக காற்று. சிதம்பரத்துலேருந்து ரிட்டர்னே என்னால் வரவே முடியல, அவ்வளோ காற்று. சரியாக வண்டிலாம் அப்படியே புரட்டி போடுற மாதிரி காற்று. வண்டிலாம் பேலன்ஸ் பண்ணி ஓட்டவே முடியல. அந்த ரோட்டில் வருமா, அதுவும் அந்த கொள்ளிடம் சைட்லாம் சரியான காற்றுங்க. தண்ணி வர செம தண்ணி, சரியான காற்று. அங்கெல்லாம் வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அங்கெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தால் வீட்டுக்கு வரத்துக்கு லேட் ஆகிடும் அப்படின்னாலும் நான் வேகமாக வந்துட்டேன். பட் நாளைக்கு கடலூர் ஃபுல்லாக லீவு அப்படின்றது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. கடலூர் கலெக்டர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. அதனால் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இனிமேட்டு தான் போய் சாயும் கீர்த்தியும் போய் ஸ்கூல்லேருந்து போய் கூட்டிகிட்டு வரணும். 4 மணி ஆகுது. ஸோ ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ்க்கு எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது ஒரு சுகமான ஒரு இதுதாங்க. அதுவும் பஸ்ஸில் தூங்கிட்டே வருது. ரொம்ப அப்படியே இந்த பாட்டுக்கும் அந்த காற்றுக்கும் அந்த தூக்கம் சரியாக வந்துச்சு. ஸோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன். நிறைய பேர் ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்பாங்க. மோஸ்ட்லி நான் பார்த்தது எல்லாமே ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்குறது, இல்லை யூடியூப் சர்ச் பண்ணி பார்க்குறது, இதுதான் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது என்ன மாதிரி ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நான் பஸ்ஸில் எப்படி ட்ராவல் பண்ணேன், நடுவில் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன், அதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். பஸ்ஸில் வரும்போதும் சரியான காற்றுங்க. அதுவும் பைபாஸ் ரோட்டில் வருமா, அதனால் காரு டூ வீலர் கூட ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணி வண்டி ஓட்டிகிட்டு போனாங்க. இன்னும் அவ்வளோ காற்று அடிச்சிது மதியானம். ஸோ அதனால் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டு வந்தாங்க. டிரைவர்ஸ் தாங்க நம்ம டைம் சொல்லணும். ஏன்னா நம்ம நல்லா தூங்கினே வரும். பஸ்ஸில் எல்லாம் நான் 10 நாள் தூங்கிட்டே வந்துட்டேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்க்குறேன், என்ன கடலூர் வந்துடுச்சோ அப்படி சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் ஊட்டி வந்துச்சு. ஓகே அப்படி சொல்லிட்டு எழுந்திரிச்சு உட்காந்தாச்சு. ஸோ பஸ்ஸில் எல்லாம் தூங்கிட்டு வர்றதே ஒரு தனி சுகம்தான், அப்படி தானே. ஸோ நடுவில் வரும்போது கிளிப்பிங்ஸ் எம்மா காற்று தெரியுமாங்க, சரியான காற்று அடிச்சிருந்துச்சு. உங்கள் ஊர்லலாம் காற்று அடிக்குதா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு பெரிய லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.